தமிழ் நெஞ்சங்களே, இதயம் கனிந்த நல் வணக்கம். ஒருவருக்கு கஷ்டம்னு ஒன்று வரும்போது தனியாக வருமா, இல்லை தனித்தனியாக மொத்தமாக எல்லாம் சேர்ந்து வருமா? இப்போ தனியாக ஒரே ஒரு கஷ்டம்னு வந்தால் சுலபமாக ஜெயிச்சுடலாம். நாம் ஒரு ஆள், நமக்கு எதிரில் கஷ்டம்னு ஒன்று ஜெயிச்சிடலாம். ஆனால் கஷ்டம் எப்போவுமே தனியாக வராது, ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு வரும். நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு வரும்போதே ஒரு 40 பேர் சேர்ந்து தான் வருவாங்க. ஒருத்தர் எவ்வளோ கஷ்டம், ஒரு ஆள் வந்தால் என்னத்தையோ போட்டு சமாளிச்சிடலாம். இதை ரொம்ப அழகாக யோசித்து திருவள்ளுவர் சொல்கிறார், தம்பி கஷ்டங்கிறது மட்டும் எப்போவுமே ஒத்தையாக வராது ராஜா, நிறைய சேர்ந்து வரும்னார். அதை எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு திருவள்ளுவர்கிட்ட யாரோ ஒருத்தர் யோசனை கேட்குறாங்க. அவர் சொல்கிறாரு, எவ்வளவு தூரத்துக்கு துன்பம் வந்தாலும் சரி, நீ ஒரே ஒரு தகுதி உனக்குள்ளே வச்சுருந்தேன்னா நீ ஜெயிச்சுடலான்னார். அது என்ன தகுதிங்க அப்படின்னா, கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதே அப்படின்னா. எவ்வளோ எளிமையாக சொல்கிறார் பாருங்க, கஷ்டத்துக்கு கஷ்டப்படாதே. இப்போ நமக்கு உடம்பு செல்லுன்னு வச்சுங்க, சில பேர் இதெல்லாம் கஷ்டப்படும், உடம்பு செல்லாமல் போச்சு, உடம்பு செல்லாமல் போச்சு, உடம்பு செல்லாமல். இதில் என்ன இருக்குது, உடம்பு செல்லாமல் போச்சு அவ்வளோதானே, இதுக்கு யார் டாக்டரை பார்க்கலாம், அடுத்த விஷயத்தை பற்றி யோசிக்கணும். இப்போ நமக்கு பஸ்ஸு கிடைக்கல அப்படின்னா, கிடைக்கலன்னு புலம்பக்கூடாது. அப்போ அடுத்து என்ன பண்ணலாம், ஒரு வாகனத்தை பிடிச்சி போய் சேரலாமா அப்படின்னு யோசிக்கணும். பாருங்க, கஷ்டத்துக்கு கஷ்டப்படாமல் இருந்தால்தான் நம்மால் கஷ்டத்தை ஜெயிக்க முடியும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப அருமையான விஷயம். இப்ப புரிஞ்சுக்கலாம் பாருங்க. அடுக்கி வரினும் அழிவிலா உற்ற இடுக்கண் படும். என்னம்மா பொழுது விடிச்சிருச்சு, இன்னமும் தூங்கிட்டு இருக்க? இல்லங்க, முட்டை பொரிஞ்சு எப்ப நம்ம குழந்தைங்க வருவாங்கன்னு இரவெல்லாம் முழிச்சுக்கிட்டு இருந்தேன், அதாங்க. ஏம்மா, முட்டைகள் புரிஞ்சு பிள்ளைங்க வர இன்னும் நாள் இருக்குல்ல, இப்பவே இப்படின்னா நாளைக்கு அவங்க பிறந்து வளர்ந்து நம்மளை விட்டு பிரிய போறாங்க, அப்பவும் நீ தான் வருத்தப்பட போற. ஏங்க, இப்பவும் நம்ம அப்பா அம்மாவை நாம தான் காப்பாத்துறோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்களும் நம்மள காப்பாத்துவாங்க. கோச்சிக்காதம்மா, நீ சொல்றது உண்மைதான். சரி, நீ எங்கேயும் போகாம முட்டைகளை கவனமா பாத்துக்கோ, நான் இறைய எடுத்துட்டு சீக்கிரம் வந்துடுறேன். சரிங்க, அந்த கழுகு கண்ணில் படாம பத்திரமா போயிட்டு வாங்க. வர வர காட்டுல மரம்லாம் குறைஞ்சிக்கிட்டே வருது. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, ஏதாவது உணவு கிடைச்சா சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். சாப்பாடு கிடைச்சிருச்சு. அம்மா, இறை எடுக்க போனவரை இன்னும் காணோமே, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, எதுக்கும் கொஞ்சம் மேல போய் பாப்போம். எங்கேயும் காணுமே, எப்படியும் வந்துருவாரு. சரி, நாம முட்டைகளை போய் பாப்போம். ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, நமக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோன்னு பயந்துருப்பா. முதல்ல வீட்டுக்கு போவோம். ஏன் ஏன் என்னாச்சு, எதுக்காக அழற? ஏன், என்ன சொல்லு, சொல்லுமா. என்னாச்சு, நம்ம முட்டைகளை எங்க? நான் இல்லாத நேரம் பார்த்து யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்க.
இடத்துலயும் நல்லா தேடி பாத்தியா? எல்லா இடத்துலயும் தேடிட்டேன், எங்கேயுமே காணல. இப்ப என்னங்க பண்றது? யார் எடுத்திருப்பாங்க? என் முட்டைகளை சாப்பிட்டது இந்த பாம்பு தானா? அழாத செல்லம், கவலைப்படாத. இனிமே இப்படி நடக்காது. நாளைக்கு எதுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். இதுதான் சரியா இருக்கும். இது என்ன கூழாங்கல்லு? சரி வா, நாம போய் சாப்பாடு கொண்டு வருவோம். அருமையான வேட்டை. கூட்ட மரத்துல ஏன் கட்டுறாங்க? நிலத்துல கட்டலாம்ல. எவ்வளவு கஷ்டமா இருக்கு. என்ன வாசனைய காணோம்? முட்டை ரொம்ப பெருசாதான் இருக்கு. இப்படிதான் நம்ம முட்டை எல்லாம் காணாம போகுதா? இது என்ன பறவை முட்டையா இல்ல இரும்பு முட்டையா? ஏதா இருந்தாருன்னு அப்படியே முழுங்கிட வேண்டியதுதான். என்ன போகவே மாட்டேங்குது, தொண்டையிலே நிக்குது. போச்சுடா. இது என்ன முடிச்சு? யார் மாட்டில் முடிச்சுன்னு தெரியலையே. இவ்வளவு கஷ்டப்படுறேனே. அப்பாடா. இந்த முட்டைங்களையாவது காப்பாற்றணும். நீங்க இன்னும் இங்கதான் வாழ்றீங்களா? அந்த கழுகு தொல்லை தாங்க முடியாம நாங்க போய் 6 மாசம் ஆகுதே. மறுபடியும் நீங்க இங்கே வந்துட்டீங்களா? எப்படி வர்றது? கீழே வந்தா பாம்பு தொல்லை, மேல போனா கழுகு தொல்லை. இதோ இப்ப கூட அந்த கழுகு மேலேயே தான் சுத்திட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம ஏதாவது ஒரு வழி பண்ணணும். நம்ம இனம் எல்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கு. இந்த பாம்பால நம்ம எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். என்னோட நண்பர்கள்லாம் இதையே தான் சொன்னாங்க. எனக்கு நேரம் ஆயிடுச்சு, நான் வரேன். ஆமா, கழுகு மேலதான் சுத்திட்டு இருக்கு. பாம்பு அழிக்க எனக்கு சரியான யோசனை கிடைச்சிருச்சு. முடியவே முடியாது. இதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். இத பார், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. இப்படியே நம்ம குழந்தைங்களை பறி கொடுத்துக்கிட்டே இருக்கோமே, இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டாமா? இது விஷ பறிச்சுதான், ஆனா வேற வழி இல்ல. அதுக்காக இவ்ளோ ஆபத்தான காரியத்தை செய்யணுமா? நான் தர மாட்டேன். தைரியமா அந்த முட்டையை கொடு. அதுக்கு எந்த விதமான ஆபத்தும் வராம நான் பாத்துக்கிறேன். நான் போய் சாப்பாடு கொண்டு வரேன். அது வரைக்கும் இந்த முட்டை கீழே இருக்கட்டும்.
அருமையான ஒரு முட்டையோட வாசனை. ஆ. ஆஹா, என்ன அழகான முட்டை. அன்னைக்கு மாட்டிக்கிட்ட மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா எது வந்தா என்ன, ஒரு கை பார்த்துடலாம். உனக்கு அவ்வளவு திமிரா? யாரையும் காணோம். ஆஹா, இதை விட அருமையான எப்படி இனிமே நம்ம கவலையே இல்ல. நம்ம குழந்தைங்களோட சந்தோஷமா இருக்கலாம். இடுக்கண் அழியாமை அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு. இடுக்கண் அப்படின்னா துன்பம் அப்படின்னு அர்த்தம். அழியாமைனா அதுக்கு நாம அழிந்து போகாமல் இருப்பது. இப்போ பாருங்க, கஷ்டங்கள் பெரிய கஷ்டங்கள் அல்ல, அதை பற்றிய நம்முடைய புலம்பல் தான் பெருசு. உடம்பு சரியில்லையான்னு கேட்டால் சில பேர் ஃபைலாக கொண்டாந்து முன்னாடி போடுவாங்க. எத்தனை டாக்டரை பார்த்துருக்குறோம் பாருங்க, எவ்வளோ வைத்தியம் பண்ணியிருக்கிறோம் பாருங்க அப்படின்னு அந்த கஷ்டத்தை பற்றியே பிரம்மாண்டமாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. கஷ்டத்தை பற்றி பேசக்கூடாது, கஷ்டத்தை எப்படி தீர்க்கலாங்கிறத பற்றி பேசணும். வித்தியாசம் புரியுதா? கஷ்டத்தை பற்றி கஷ்டப்படக்கூடாது, அதை எப்படி தீர்க்கலாம்னு கஷ்டப்படணும். நம்மளுக்கு சக்தின்னு ஒன்று இருக்குது, எனர்ஜி, ஒரு சக்தி. அதை எதில் செலுத்தணும்? கஷ்டத்தை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இல்லையா, அதை எப்படி தீர்க்கலாங்கிறத பற்றி சொல்லணும். அடிக்கு வரினும், அடிக்கு வரியும்னா துன்பம் வரிசையாக சேர்ந்து வரும், அது ஒத்தையாகவே வராது. அடுக்கி வரினும் அழிவிலான். அழிவிலான்னா யாரு? யார் அழியாம மன உறுதியோடு இருக்கிறானோ அவன். அவன் மட்டும் கொஞ்சம் கூட கவலைப்படாதவன். இடுக்கண் அழியாத மனநிலை உடையவன். அழிவிலான் உற்ற இடுக்கண் எடுக்கண் படும். இது கவிதை. நீ கஷ்டத்துக்கு கஷ்டப்படவில்லை என்றால் கஷ்டம் கஷ்டப்படும். எவ்வளவு அழகா இருக்கு பார்த்தீங்களா? கஷ்டத்துக்கு நீ கஷ்டப்படவில்லை என்றால் கஷ்டம் கஷ்டப்படும். நீ அதுக்கு உட்காந்து வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டேன்னா அது உன்னை தூக்கி சாப்பிட்டுடும். எனவே வாழ்க்கையில் நிறைய துன்பங்கள் உன்னை தொடர்ந்து வந்தாலும் கூட ஒன்னே ஒன்று இருந்துட்டா போறோம். என்ன? அதுக்கெல்லாம் நான் கஷ்டப்படுறது இல்லப்பா அப்படிங்கிற ஒரு மன உறுதி இருந்துட்டா, கவலைப்படுற இயல்பு எனக்கு கிடையாதுன்னு இருந்துட்டா ஜெயிச்சுடலாம். அடுக்கி வரினும் அழிவிலா உற்ற இடுக்கண் இடுக்கண் படும்.